Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் சேஞ்ச் ஆஃப் மீனிங், அதாவது செமான்டிக்ஸ். இது செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம சேனல்ல பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது செகண்ட் பார்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிற பேப்பர்ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்னா ஜெனரலைசேஷன் பார்த்துருக்கோம், ஸ்பெஷலைசேஷன் பார்த்துருக்கோம், அடுத்து டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஆர் ரேடியேஷன் பார்த்துருக்கோம். ஸோ லெட் அஸ் கண்டினியூ. பட் பிஃபோர் தட் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ கான்கேட்டனேஷன் ஆர் ரேடியேஷன் இதுலேருந்து தான் இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸோ இது என்னென்னா எ சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் லிங்க் டுகெதர். நிறைய ஒரு ஆரிஜின் வேர்டோட ரிலேட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த நிறைய வேர்ட்ஸ் வந்து ஒரு மெயின் வேர்டில் இருந்து வேறு வேறு வேர்ட்ஸ் பிறக்கிறத தான் வந்து கான்கேட்டனேஷன் ஆர் ரேடியேஷன் சொல்கிறாங்க. அந்த புது வேர்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி லிங்க் ஆகி பிறக்கும், அதுதான் அது. பை திஸ் ப்ராசஸ் a word acquires secondary meanings from the central meaning of the word. இப்போ இந்த ப்ராசஸில் என்ன ஆகும்னா செகண்டரி மீனிங்ஸ் ஒரு சென்ட்ரல் மீனிங்லேருந்து இன்னொரு மீனிங் உருவாகும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சென்ட்ரல் மீனிங் அப்சல்யூட் ஆகிடும்ன்றாங்க. அப்சல்யூட்னா அது மறைஞ்சு போயிடும். மறைஞ்சிட்டு புது இது அர்த்தம் இருக்கு இல்லைங்களா, அது சென்டர் ஆகி இன்னொரு வேர்ட் பிறக்கும். இப்படியே வர்றது தான் கான்கேட்டனேஷன் ஆர் ரேடியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட்டும் பர்சனும் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் அப்படின்றது வந்து லாட்டின் ஆரிஜின் உள்ள ஒரு டேர்ம். இதுக்கான மீனிங் வந்து a person dressed in white. இந்த ரோமன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா they wore their whitest robes when standing for election to any office. எந்த ஒரு ஆஃபீஸ்க்கும் ஜாபுக்கும் போறதுக்கும் போது அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலா கேண்டிடேட்க்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிற ஒருத்தரை தான் கேண்டிடேட்னு ஆரம்பத்தில் அதுக்கான அர்த்தமா இருந்தது. ஆனா அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே லிங்க் ஆயிடுச்சு. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு எங்க போனாங்க, வேலைக்கு போனாங்க. ஸோ அப்போ கேண்டிடேட், இந்த மனுதாரர், விண்ணப்பதாரன்ற இந்த அப்ளிகண்ட் அப்படிங்கிற இந்த மீனிங் எதோட தொடர்புடையதா இருந்தது அப்படின்னு சொன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஆரிஜின் இருந்தா கூட பின்னாடி அவங்களாம் வேலைக்கு போறதுக்கு அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்ல போனதுனால கேண்டிடேட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்ளிகண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அவங்க நீட்டா போனதுனால அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா லிங்க் ஆகி மீனிங் மாறிடுச்சு. ஓகே, ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்து அப்ளிகண்ட்டுக்கு அது மாறிடுச்சு. அதே மாதிரிதான் பர்சன். Person is borrowed from French, which is borrowed in turn from Latin persona, meaning an actor's mask. பர்சன்ங்கிறது ஆக்டர்ஸ் மாஸ்க் அப்படின்னு அர்த்தம். அதாவது டிராமால மாஸ்க் போட்டு ஏதாவது நடிப்பாங்க இல்லையா, அவங்கள சொல்றது தான் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த வேர்டுக்கு வந்து ஆக்டர்ஸ் மாஸ்க்னு அர்த்தம். இதுவும் ஒரு பிரெஞ்சு வேர்டு தான், இதுக்கு ஆக்டர்ஸ் மாஸ்க்னு இருந்தது. ஆனா லேட்டர் என்னன்னா அந்த ஆக்டர்ஸ் மாஸ்க்ன்ற அர்த்தமே மாறி போய் அந்த ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாதாரண எனி ஒன், யாரையுமே குறிக்கிற ஒரு சொல்ல பர்சன்றது மாறிடுச்சு. அப்படியே என்ன ஆயிடுச்சு, லிங்க் ஆகி பழைய வேர்டெல்லாம் மறைஞ்சு புது அர்த்தம், முதல் இருந்த அர்த்தம் மாறி புது அர்த்தங்கள் வர ஆரம்பிக்குது. இதுதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேட்டனேஷன் ஆர் ரேடியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ். வேர்ட்ஸ் அண்டர்கோ செமான்டிக் சேஞ்ச் வென் தேர் இஸ் அ கிராஜுவல் ஷிஃப்டிங் ஆஃப் எம்ஃபசிஸ் ஃப்ரம் த ஒரிஜினல் மீனிங் டு த அக்கர்ட் ஒன்ஸ். இதுலேயும் கிட்டத்தட்ட அந்த கான்கேட்டனேஷன் மாதிரி தான் இதுவும். இதில் என்ன சேஞ்ச் ஆஃப் மீனிங் எப்படி நடக்குதுன்னா எம்ஃபசிஸ் ஒரிஜினல் மீனிங்லேருந்து செகண்டரி மீனிங்க்கு மாறிக்கிட்டு இருக்கிறப்போ அதை தான் அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன் அப்படிங்கிற டேர்ம் எடுத்துக்கலாம். இந்த பிரெஞ்சு வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா பிரெஞ்சு வில்லன் மீன்ஸ் லேபரர் ஆன் த மெனோரியல் எஸ்டேட். எஸ்டேட்ல வேலை செஞ்ச ஒருத்தரை வந்து கூலி தொழிலாளிய வில்லன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பொதுவாக அவங்க படிப்பறிவு இல்லாததுனால அவங்களோட பிஹேவியர் இன்டீசென்டா இருந்திருக்கு. அப்புறம் என்ன ஆயிடுது, சின்ஸ் த லேபர் பிஹேவ்ட் இன்டீசென்ட்லி த வேர்ட் கேம் டு டினோட் டு ரவுடி பிஹேவியர் ஆஃப் சச் பீப்புள். அவங்க இன்டீசென்டா பிஹேவ் பண்றதுனால வில்லன்ற அர்த்தம் அந்த மனுஷனை குறிக்கிறதுல இருந்து அவங்க பிஹேவியருக்கு போச்சு. அடுத்ததா தஸ் த ஐடியா ஆஃப் ஈவில் டூயர், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஈவில் டூயரை அது குறிக்க ஆரம்பிச்சிருச்சு. கெட்டது செய்யறவங்கள வில்லன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓகே, இந்த மாதிரி அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ், இந்த ப்ராசஸ் ஆஃப் அசோசியேஷன் ஒரு அர்த்தத்தை வச்சு அப்படியே மீனிங் மாறிக்கிட்டே போகிறது தான் அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ். அடுத்தது பாருங்க, போலரைசேஷன் ஆர் கலரிங். சர்டன் வேர்ட்ஸ் அக்கேர் a definite coloring or an emotional significance though there may be no etymological justification for it. ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு இமோஷனல் சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம், உணர்வுபூர்வமான ஒரு முக்கியத்துவமோ ஏதோ ஒரு கலரிங்கோ கொடுத்து மாறிடும். அதை தான் வந்து போலரைசேஷன் ஆர் கலரிங்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா ப்ராப்பகேண்டா அப்படிங்கிற வேர்ட் எடுத்துக்கலாம். ப்ராப்பகேண்டா வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் டு ரெஃபர் டு அ கமிட்டி ஆஃப் த ரோமன் கேத்தலிக் சர்ச் appointed to organize and propagate mission work, religious or non-religious. Its aim was to create an informed public opinion. Later, sinister associations developed only after the First World War in 1914. Nations circulated false news. Henceforth, the aim of propaganda was not to enlighten, must to mislead. ஆரம்பத்தில் ப்ராப்பகேண்டனா என்ன அர்த்தம்? ஒரு தப்பான ஒரு செய்தியை பரப்புறத ப்ராப்பகேண்டான்னு இன்னைக்கு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அது ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ரிலிஜியஸ், நான் ரிலிஜியஸ் ஒரு நல்ல மிஷினரி ஒர்க்கை வந்து இங்கே பாருங்க, இட் வாஸ் யூஸ் டு ரெஃபர் டு அ கமிட்டி ஆஃப் த ரோமன் கேத்தலிக் சர்ச். ரோமன் கேத்தலிக் சர்ச் வந்து ஒரு கமிட்டியை என்ன பண்ணும் சொன்னாங்க, ப்ராப்பகேண்டிஸ்ட் அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவர் அப்பாயிண்டட் டு ஆர்கனைஸ் அண்ட் ப்ராப்பகேட் மிஷன் ஒர்க், ரிலிஜியஸ் ஆர் நான் ரிலிஜியஸ். அவங்க வந்து மிஷினரி ஒர்க்கை செய்கிறவங்கள தான் ப்ராப்பகேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மிஷினரி ஒர்க்கை வந்து வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத ப்ராப்பகேட் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. இட்ஸ் எய்ம் வாஸ் டு கிரியேட் அன் இன்ஃபார்ம்டு பப்ளிக் ஒப்பீனியன். அதோட எய்ம் என்னன்னா, ரிலிஜியஸோ நான் ரிலிஜியஸோ ஒரு நல்ல தகவலை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போறதை தான் வந்து ப்ராப்பகேண்டான்னு சொன்னாங்க. லேட்டர் இந்த ப்ராப்பகேண்டாக்கு இன்னைக்கு இருக்க மீனிங் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால், ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இன் 1914. அதுக்கு 1914க்கு அப்புறம் தான் இப்போ இருக்க மீனிங் ப்ராப்பகேண்டாக்கு வந்தது. நேஷன் சர்க்குலேட்டட் ஃபால்ஸ் நியூஸ். ஹென்ஸ்ஃபோர்த் த எய்ம் ஆஃப் ப்ராப்பகேண்டா வாஸ் நாட் டு என்லைட்டன் பட் டு மிஸ்லீட். அந்த டைம்ல வந்து இந்த நிறைய தப்பான செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ப்ராப்பகேண்டா வந்து நல்ல செய்திங்கிறத விட மிஸ்லீட் பண்றது, தப்பான ஒரு விஷயத்த பரப்புறதை தான் ப்ராப்பகேண்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அனார்கிஸ்ட் இஸ் ஒன் ஹூ opposes any totalitarian government. He wants to establish a decentralized government with maximum liberty for the individual. அனார்கிஸ்ட்னா யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு டோட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறவங்கள அனார்கிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ டொட்டாலிட்டேரியன் அப்படிங்கிறப்போ இட் பிகம்ஸ் சம்மன், ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் அத்தாரிட்டேட்டிவாக ரூல் பண்ணுறதை தான் வந்து அனார்கின்னு சொல்கிறோம். ஸோ சாரி, அந்த கவர்மெண்ட்டை தான் டொட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதை எதிர்க்கிறவங்கள அனார்கிஸ்ட்னு சொல்கிறோம். அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிற்கிறவங்கள. ஹீ வாண்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ டீசென்ட்ரலைஸ்ட் கவர்மெண்ட் வித் மேக்ஸிமம் லிபர்ட்டி ஃபார் த இண்டிவிஜுவல். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அனார்கிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு டிக்டேட்டரை எதிர்த்து ஒரு தனி மனுஷனுக்கு சுதந்திரம் வேணும்னு போராடுபவர். The maximum liberty for an individual is misunderstood as lawlessness, and so the word anarchist has come to refer to anyone who advocates violent terrorism for political ends. ஆனால் இன்னைக்கு அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக அனார்கிஸ்ட்ங்கிறது ஒரு நல்ல வேர்ட். ஒரு டிக்டேட்டர்ஷிப்போ ஒரு டிரனிக்கலாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு லீடரையோ எதிர்த்து எங்களுக்கும் உரிமை வேணும்னு கேட்கறது தான் அனார்கிஸ்டோட வேலையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது எப்படி மருவி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த தப்பான வேலைகள் செய்கிறாங்க இல்லையா, லாலெஸ்னஸ் பண்ணுறவங்கள, அப்போ இண்டிவிஜுவலுக்கு ஒரு லிபர்ட்டி கேட்கறதுனாலே அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வந்து இன்னைக்கு த வேர்ட் anarchist has come to refer to anyone who advocates violent terrorism. அதாவது தப்பான பாதைகள், வயலண்டா டெரரிஸ்ட் ஆதரிக்கிறவங்களெல்லாம் அனார்கிஸ்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். அடுத்து அமெச்சூர்ங்கிறதும் அதே மாதிரி ஒரு விஷயம்தான். அமெச்சூர் இஸ் ஒன் ஹூ டஸ் அ திங் ஃபார் த லவ் ஆஃப் இட். நேச்சுரலி ஹிஸ் ஸ்கில் வில் பி ஃபார் இன்ஃபீரியர் டு தட் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் ஆர் ஸ்பெஷலிஸ்ட். தேர்ஃபோர் த வேர்ட் அமெச்சூர் ஹஸ் கம் டு ஸ்டாண்ட் ஃபார் அ பர்சன் who is not an expert and whose work is expected not to be perfect. அமெச்சூர் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிரியத்துக்காக செய்கிறவங்க அவங்களோட ஒர்க் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அமெச்சூர்ங்கிறது வந்து ஒரு விஷயத்த
பிடிச்சு செய்கிறவங்கள அமெச்சூர்னு சொன்னாங்க. அதுதான் மீனிங்காக இருந்தது. ஆனால் பிடிச்சு செய்கிறவங்க இப்போ நம்ம பாத்ரூம் பாடகர்களாக இருப்போம். நம்ம வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸாக இருக்க மாட்டோம். ஸோ தப்பு தப்பாக பாடுவோம். அந்த கரெக்டான ராகத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்போ நம்மள அமெச்சூர் சிங்கர்ஸ், அமெச்சூர் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நம்மளெல்லாம் அமெச்சூர்னு தான் சொல்லிக்கணும். ஏன்னா உண்மையாக அந்த நல்லா தெரிஞ்சு எடுக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரொம்ப நல்லா எடுப்பாங்க. ஆனால் நாம் எடுக்கிறது ஓரளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கிறத தான் இன்றைக்கி என்னன்னு சொல்கிறாங்க, அமெச்சூர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷன், லிட்ரல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஒரு விஷயத்தை அப்படியே தெளிவாக என்ன இருக்கோ அதை சொல்கிறது லிட்ரல். மெட்டஃபாரிக்கல்னா ஒரு மறைமுக அர்த்தத்தோட சொல்றது, உருவகப்படுத்தி சொல்றதெல்லாம் மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷன். இதுலயும் நிறைய வேர்ட்ஸ் வந்து மாறி இருக்கு. சம் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் மெட்டஃபாரிக்கலி. The words under metaphorical application fall into two classes. இந்த மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல 2 டைப்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. The literal use of the word remains while the metaphorical use of it gains a new meaning. பொதுவாக அதாவது லிட்ரல் வேர்டு அப்படியே தான் இருக்கும். ஆனால் மெட்டஃபாரிக்கல் யூஸ் வந்து மாறும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக த லிட்ரல் சென்ஸ் ஆஃப் த வேர்ட் இஸ் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஒன்லி த மெட்டஃபாரிக்கல் யூஸ் ஆஃப் இட் ரிமைன்ஸ். அப்போது ஒன்று லிட்ரல் வேர்டு அப்படியே இருக்கும், மெட்டஃபாரிக்கல் மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் லிட்ரல் வேர்ட் மாறிடும், மெட்டஃபாரிக்கல் அர்த்தம் வந்து நின்றும் அப்படின்னு சொல்கிறது தான் மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஹிப்போக்ரைட். இட் இஸ் அ கிரீக் வேர்ட் வித் மீனிங் எ பிளே ஆக்டர். ஹிப்போக்ரைட்னா என்னன்னா ஒரு நடிகரை தான் ஹிப்போக்ரைட்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நடிகர்னு பொதுவாக யாரை சொல்வோம், அதாவது நடிகர் வந்து மேடையில் ஏற்றி நடிக்கிறாங்க. ஒரு வில்லனை நடிக்கிறாங்கன்னா அவன் உண்மையில வில்லன் கிடையாது, அந்த நாடகத்துல வில்லனா நடிக்கிறான். அப்படிதானே அர்த்தம். ஆனா அந்த மெட்டஃபாரிக்கல் சென்ஸ் வந்து தான் இல்லாத ஒன்று நடிக்கிறது தான். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஹிப்போக்ரிட் அப்படின்னாலே சும்மா நடிக்கிறவனெல்லாம் ஹிப்போக்ரிட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நல்லவை மாதிரி நடிக்கிறவனெல்லாம் ஹிப்போக்ரிட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஆரம்பத்தில் அது வந்து நாடக நடிகனுக்கான வார்த்தையாக இருந்தது. டெய்ஸி இஸ் ஒரிஜினலி எ டேஸ் ஐ ஆர் ஆஃப் ஆர் ஐ ஆஃப் த டே. டுடே இட் இஸ் த நேம் ஆஃப் அ ஃப்ளவர் த்ரூ மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷன். டெய்ஸி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் எ டேஸ் ஐ ஆர் ஐ ஆஃப் த டேன்னு அர்த்தம். ஓகே, ஒரு நாளின் கண் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு அர்த்தமாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு ஃப்ளவரை குறிக்கிற ஒரு சொல்லா மாறிடுச்சு. மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷன், அது ஒரு சூரியன் மாதிரி தெரியறதுனால, ஒரு கண்கள் மாதிரி தெரியறதுனால அதுக்கு அந்த பேர் வந்துருச்சு. பாம்பஸ்ட், இட் இஸ் ஒரிஜினலி meant cotton which was used for padding, but the figurative sense is inflated and it has completely replaced the original concrete sense. பாம்பஸ்ட் அப்படின்னா பம்பாஸ்டிக் லாங்குவேஜ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பம்பாஸ்டிக்னா ரொம்ப பகட்டா இருக்கிறத பம்பாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பம்பாஸ்டிக் என்ன அர்த்தம்னா காட்டன் தான். ஓகே, காட்டன்னா என்ன அப்படியே பெருசாக தெரியும் இல்லையா. காட்டனை கொஞ்சம் எடுத்து அப்படி வச்சோன்னா அந்த இடம் வந்து ஆக்சுவலாக அளவு வந்து கம்மியாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் தெரிகிறது பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். ஸோ பேடிங்காக தான் இந்த பாம்பஸ்ட் வந்து பம்பாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. பட் அதோட அர்த்தம் என்ன, ஃபிகுரேட்டிவ் சென்ஸ் என்ன, மெட்டஃபாரிக்கல் சென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பகட்டா தெரிகிறது தான் அது. ஓகே, அப்போ அதோட ஒரிஜினல் மீனிங் மாறி போய் இன்னைக்கு வந்து அதோட காட்டன் அர்த்தம் மாறி இன்னைக்கு என்ன பம்பாஸ்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு பகட்டு அப்படிங்கிற அர்த்தம் வந்துருச்சு. யுஃபிமிசம்ங்கிறது அடுத்த டைப் ஆஃப் இந்த இது சேஞ்ச் ஆஃப் மீனிங்ல நம்ம பார்க்க போற ஹெட்டிங். யுஃபிமிசம்னா என்னன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு ஹார்டா இருக்கும், கேட்கறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கஷ்டமா இருக்கும், அதை வந்து ஒரு மாதிரி சாஃப்டா சொல்றது தான் யுஃபிமிசம். ஹார்டா சொல்லாம ப்ளீஸ் கெட் அவுட்னு சொல்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கெட் அவுட் அப்படின்னு சொல்றது மாதிரி அதுக்கு பதிலாக கொஞ்சம் சாஃப்டா சொல்றது தான் வந்து யுஃபிமிசம். இன்னும் சொல்ல போனாங்க, இறந்துட்டாருன்னு தமிழ்லேயே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க, காலமானான்னு சொல்லுவாங்க, இறைவன் அடி சேர்ந்தார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யுஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். ஓகே, இறந்து விட்டாருங்கிறது வந்து ஒரு அந்த லிட்ரல் மீனிங் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஹெவியா இருக்கும். இறந்துட்டாரு அப்படின்றது கேட்கறது கஷ்டமா இருக்கப்போ அதை என்ன பண்றாங்க, வேற வேற வேர்ட்ஸ் போட்டு அதை சாஃப்ட் பண்றது தான் வந்து யுஃபிமிசம். திஸ் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வேற லெஸ் அஃபென்சிவ் டேர்ம், அஃபென்சிவான ஒரு டேர்மை லெஸ் அஃபென்சிவ் ஆக்குறது. ஓகே, இட் இஸ் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சம்திங் வெரி அன்பிளசன்ட். கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்க ஒரு வார்த்தைக்கு சாஃப்டான டேர்ம்ஸ் யூஸ் பண்றதுதான் யுஃபிமிசம். யுஃபிமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் த வேர்ப்னு பார்த்தீங்கன்னா, டு டைக்கு இங்கிலீஷ்லையும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, தமிழில் சொன்ன மாதிரியே பாருங்க, டு பாஸ் அவேன்னு சொல்லுவாங்க, ஹி பிரீத் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க, ஹி சக்கம் டு டெத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹி எக்ஸ்பயர்ட், டிபார்ட்டட்,
இதெல்லாம் வந்து டெத்துக்கான வேற வேர்ட்ஸ். ஓகே, த டெட் பர்சனை எப்படியெல்லாம் சொல்லுவாங்க? த டெட் பர்சன்ங்கிறதுனா சாதாரணமாக சொல்ல வேண்டிய வார்த்தை. ஆனால் அதுக்கு பதிலாக எப்படி சொல்லுவாங்க? த லாஸ்ட், த டிசீஸ்ட், டிபார்ட்டட் சோல், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சிமெட்ரினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? கல்லறையை வந்து சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக அதை எப்படி யுஃபிமிஸ்டிக் வேர்டை பயன்படுத்துறாங்கன்னா ஸ்லீப்பிங் பிளேஸ், தூங்குமிடம், நிரந்தரமா தூங்குற இடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் சாஃப்டான வேர்ட்ஸ். அடுத்து டெட்டீரியரேஷன், டீஜெனரேஷன் மீனிங். அதாவது நாள்பட ஒரு அர்த்தம் வந்து நல்லா இருக்க அர்த்தம் அதோட மீனிங் வந்து கீழே இறங்கிட்டே போறதுதான் டெட்டீரியரேஷன். Base originally meant of humble birth, but now it implies moral unworthiness. பேஸ்ன்ற வார்த்தை இங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு சாதாரண, அதாவது ஒரு சின்ன வீட்டுல ஒரு ஏழையான ஒரு பிறப்பை தான் ஹம்பிள் பர்த்தை தான் பேஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதோட அர்த்தம் என்னன்னா, பேஸ்னா ரொம்ப ரொம்ப சீப்பா நடந்துக்கிறது, ரொம்ப மோசமா நடந்துக்கிறது, மாரல் அன்வர்த்தியா பிஹேவ் பண்றத பேஸ் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. பாம்பஸ் இஸ் நோ லாங்கர் ஃபார் மேக்னிஃபிஷன்ட் ஸ்ப்ளெண்டிட். பாம்பஸ்ங்கிறது ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப பாம்பஸா இருக்குன்னா ரொம்ப மேக்னிஃபிஷண்டா, ரொம்ப அப்படியே ரொம்ப அழகா இருக்குன்றது தான் வந்து பாம்பஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பிரிட்டன்ஷியஸ்னஸ் சொல்றாங்க. அதாவது ரொம்ப பாம்பஸ் அண்ட் ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அகம்பாவம் பிடிச்சு அப்படியே ரொம்ப இதா நடந்துக்கிறாங்க இல்லையா, தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க பெரிய ஆளா, அவங்கள தான் பாம்பஸ்ன்னு சொல்றாங்க. பியூனி மென்ட் ஜூனியர் ஆர் பார்ன் லேட்டர், நவ் த டீஜெனரேட்டட் மீனிங் இஸ் ஸ்மால் அண்ட் வீக். பியூனி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா ஜூனியர், அதாவது அடுத்து கடைசியா பிறந்த குழந்தைய பியூனின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதோட மீனிங் என்ன தெரியுமா? பியூனினா ரொம்ப வீக்கா இருக்க சைல்டு வந்து பியூனி சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து அமெலியோரேஷன் ஆர் எலவேஷன் ஆஃப் மீனிங். இதுல பாத்தீங்கன்னா டெட்டீரியரேஷன் மீனிங் வந்து இறங்கி, அதோட மீனிங் வந்து ஒரு மாதிரி கீழ்த்தரமா போறது தான் டெட்டீரியரேஷன். அமெலியோரேஷனா எலவேஷன், மேல் நோக்கி போறது. நைஸ் ஒன்ஸ் மென்ட் இக்னோரண்ட். இப்போ இதெல்லாமே வந்து நார்மலா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கீழே இறங்கிடுச்சு. ஆனா நைஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அதுக்கு என்ன அர்த்தம்? நைஸ்னா இக்னோரண்ட், ஒன்னும் தெரியாதவன் அர்த்தமா. இன்னைக்கு நைஸ்னா நம்ம அதுக்கு ஒரு நல்ல மீனிங் கொடுக்குறோம் இல்லையா? In Shakespeare's times, it meant wanton lascivious. Gradually, ஒரு மாதிரி மோசமான ஒரு வார்த்தையா தான் நைஸ் இருந்திருக்கு. Gradually developed meanings like delicate, nice cloth அப்படின்னா delicate cloth, ரொம்ப தின்னா, ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு அர்த்தம். And then agreeable, and in 19th century that of being kind, considerate or pleasant to others. ஸோ இந்த நைஸ் வந்து அப்படியே மாறிக்கிட்டே மருவிக்கிட்டே இன்னைக்கு ரொம்ப பிளசண்டா இருக்க விஷயத்துல நைஸ்ன்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, லக்ஸுரி. லக்ஸுரின்ற லாட்டின் வேர்டுக்கு என்ன மீனிங்னா ஸ்ட்ராங் பிளேம்னு அர்த்தம். ஒரு பெரிய குற்றத்தை தான் லக்ஸுரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு லேட்டர் எக்ஸ்டெண்டட் டு இன்டெலிஜென்ஸ் எனிதிங் காஸ்ட்லி விச் வாஸ் கன்சிடரபிளி பிளேம்ஃபுல். அதாவது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயத்தை நோக்கி போறதை லக்ஸுரின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது ஒரு குற்றமா சொன்னதை வந்து இன்னைக்கு மருவி எப்படி வந்துருச்சுன்னா, லக்ஸுரினாலே ஒரு மாதிரி ஆடம்பரமான விஷயம் அப்படிங்கிற விஷயம், காஸ்ட்லியான ஒரு விஷயத்த லக்ஸுரின்னு சொல்றோம். மினிஸ்டர், இட் இஸ் அ லாட்டின் டேர்ம் மீனிங் அட்டெண்டன்ட் ஆர் சர்வன்ட். இப்போ மினிஸ்டருக்கு முந்தைய என்ன மீனிங்? லாட்டின் டேர்ம்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரிஜினல் மீனிங் என்னன்னா சர்வன்ட்னு அர்த்தம், ஒரு அட்டெண்டன்ட்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு ஒரு ஹை பப்ளிக் சர்வன்ட். ஓகே, இன்னைக்கும் பப்ளிக் சர்வன்ட் தான். மினிஸ்டர்ங்கிறது யாரு? ஒரு மந்திரி, அதாவது கவர்மெண்டோட ஒரு அதிகாரி. அப்போ கவர்மெண்ட் பணம் வாங்குறவர் தான் அவர். பப்ளிக் சர்வன்ட் இன் சார்ஜ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் அன் அஃபிஷியல் ஆஃப் த சர்ச் மினிஸ்டர்னு இன்னைக்கு சொல்றாங்க. அப்போ ஒரு சாதாரண வேர்டு வந்து இன்னைக்கு எலவேட்டட் ஆயிருச்சு. லக்ஸுரி ஆகட்டும், அப்புறம் நைஸ், இந்த மூணுமே வந்து சாதாரண ஒரு மோசமான வேர்டா இருந்து எலவேட்டட் ஆயிருக்கு. நல்ல மீனிங்ல இருந்து கீழே போனதும் இருக்கு, கீழே இருந்து மேலே போன வேர்ட்ஸும் இருக்கு. அதான் அமெலியோரேஷன், டெட்டீரியரேஷன் படிக்கிறோம். ஸோ கன்க்ளூஷன்ல இது மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ்ல வேர்ட்ஸ் வந்து உருவாகி மருவி நாள்பட ஒவ்வொரு விதமா மாறி மாறி வர்றது தான் நம்ம என்ன பண்றோம்? சேஞ்ச் ஆஃப் மீனிங் இல்லைன்னா செமாண்டிக்ஸ்னு படிக்கிறோம். மெனி வேர்ட்ஸ் ஹவ் ஆல்சோ டெவலப்ட் வித் காம்ப்ளிகேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் அண்டர்
டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் சச் அஸ் ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெட்ரா. இதே மாதிரி இன்னும் நிறைய டைப்லையும் என்ன இருக்கு, ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ் அப்படியே மாறும், ஃபோக்கஸே மாறி எல்லாம் கூட நிறைய வேர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டாப்பிக்கை முடிவுக்கு கொண்டு வரோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.